வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ரியல் அனாலிசிஸ் யூனிட்லேருந்து எலமெண்ட்ரி செட் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலமெண்ட்ரி செட் தியரியில் ஃபஸ்ட்டு இருக்க டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஃபைனைட் செட். ஒரு செட்டை நான் எப்போ ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவேன்னா, ஒன்று அந்த செட்டு வந்து எம்டியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நேச்சுரல் நம்பரோட சப்செட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா A = 2 3 5 8 10 இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பரோட சப்செட். ஸோ இந்த ஏங்கிற செட்டை நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னா இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செட்டு நான் எம்டியாகவும் நேச்சுரல் நம்பரோட சப்செட்டுக்கு நாட் ஈக்குவலண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு செட்டு நான் எம்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நேச்சுரல் நம்பரோட சப்செட்டுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா A = -3 -2 -1ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நேச்சுரல் நம்பரோட சப்செட் கிடையாது, அதனால் இந்த ஏயை நான் என்ன சொல்லுவேன்னா இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு டெனிமரபிள் செட். டெனிமரபிள் செட் அப்படிங்கிறது என்னென்னா, நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க செட்டை தான் வந்து டெனிமரபிள் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் கவுண்டபிள் செட். ஸோ கவுண்டபிள் செட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செட்டை நான் எப்போ கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவேன்னா, ஒன்று அந்த செட்டு வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டெனுமரபிளாக இருக்கணும். ஃபைனைட்டாகவோ இல்லை டெனுமரபிளாகவோ இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன்னா கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்லுவேன். கவுண்டபிள் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர் வந்து கவுண்டபிளாக இருக்கும். அடுத்த டெஃபினிஷன் அன்கவுண்டபிள் செட். அன்கவுண்டபிள் அப்படின்னா ஒரு செட்டு கவுண்டபிளாக இல்லை அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன்னா அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு செட்டு கவுண்டபிளாக இல்லை அப்படின்னா அந்த செட்டை வந்து அன்கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் நம்பர்ஸ் அன்கவுண்டபிள் செட். நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ். ஸோ எவ்ரி சப்செட் ஆஃப் எ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸோ ஒரு கவுண்டபிள் செட்டோட சப்செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு கவுண்டபிளாக தான் இருக்கும். ஒரு கவுண்டபிள் செட்டோட சப்செட் நமக்கு கவுண்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னென்னா A and B ஆர் கவுண்டபிள் செட்ஸ். ஏயும் பியும் கவுண்டபிள் செட்ஸாக இருந்தது அப்படின்னா தென் இன்டர்செக்ஷன் ஆஃப் A and B is also a countable set. ஸோ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் கவுண்டபிள் செட்டாக இருந்தது அப்படின்னா A இன்டர்செக்ஷன் பியும் எனக்கு என்னவாக தான் இருக்கும்னா கவுண்டபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்ரி சூப்பர் செட் ஆஃப் ஏ அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். ஒரு அன்கவுண்டபிள் செட்டோட சூப்பர் செட் எனக்கு என்னவாக இருக்கும்னா அன்கவுண்டபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னென்னா எவ்ரி இன்ஃபைனைட் செட் ஹேஸ் அ கவுண்டபிள் சப்செட். எல்லா இன்ஃபைனைட் செட்டுக்கும் கண்டிப்பாக கவுண்டபிள் சப்செட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா A இஸ் கவுண்டபிள், B இஸ் கவுண்டபிள், தென் யூனியன் ஆஃப் A அண்ட் B இஸ் கவுண்டபிள். ஸோ ஏங்கிறது கவுண்டபிள், பிங்கிற செட்டும் கவுண்டபிள், A யூனியன் பியும் எனக்கு என்னவாக தான் இருக்கும்னா கவுண்டபிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் பவுண்டட் செட். ஒரு செட்டை நான் எப்போ பவுண்டட்னு சொல்லுவேன் அப்படின்னா, நான் ரியல் நம்பர் ஆறுங்கிற செட்டுலேருந்து நான் ஒரு சப்செட் நான் எம்டி சப்செட் எஸ்ஸுங்கிற சப்செட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரியல் நம்பர் ஆறுங்கிற செட்டுலேருந்து ஒரு நான் எம்டி சப்செட் எஸ்ஸுங்கிற சப்செட் எடுத்துக்கிறேன். அந்த எஸ்ஸை தான் நான் பவுண்டட்னு சொல்லுவேன். ஸோ எப்போ சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு அது பவுண்டட் எபோவாகவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவாகவும் இருக்கணும். பவுண்டட் எபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லிடுவேன்னா பவுண்டட்னு சொல்லிடுவேன். ஸோ பவுண்டட் எபோ அப்படின்னா என்னென்னா, ஒரு செட்டை எப்போ நான் பவுண்டட் எபோன்னு சொல்லுவேன் அப்படின்னா ரியல் நம்பர் ஆறுலேருந்து யூங்கிற ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா எக்ஸில் உள்ள எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த செட்டை எஸ்ஸுங்கிற செட்டை என்ன சொல்லுவேன்னா பவுண்டட் எபோன்னு சொல்லுவேன். இதில் இந்த யூ அப்படிங்கிற எலமெண்ட் என்னென்னா அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூங்கிறது எஸ்ஸோட அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து பவுண்டட் எபோ
எஸ்ங்கிறது பவுண்டட் எபோ செட்டுன்னு சொல்லுவோம், யூங்கிறது அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பவுண்டட் பிலோ அப்படிங்கிறது என்னென்னா, அதே ரியல் நம்பர் ஆர்லேருந்து டபிள்யூங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த எஸ்ஸை நான் பவுண்டட் பிலோன்னு சொல்லுவேன். இந்த டபிள்யூங்கிற எலமெண்ட்டை என்ன சொல்லுவேன்னா லோயர் பவுண்ட், எஸ்ஸோட லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு செட்டில் பவுண்டட் எபோ அண்ட் பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அந்த செட்டை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பவுண்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யூங்கிறது அப்பர் பவுண்டு, செட்டோட அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவேன். எஸ்ஸுங்கிறது என்னென்னா பவுண்டட் எபோ, அந்த செட்டை நான் பவுண்டட் எபோன்னு சொல்லுவேன். அப்பர் பவுண்டு இருந்தது அப்படின்னா அந்த செட்டை பவுண்டட் எபோன்னு சொல்லுவேன். லோயர் பவுண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செட்டை பவுண்டட் பிலோன்னு சொல்லுவேன். ரெண்டுமே பவுண்டட் எபோ பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன்னா பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பவுண்டடை வேஸ்ட் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா, a set is said to be unbounded if it is not bounded. ஒரு செட்டு அன்பவுண்டட் அப்படின்னா எப்போ அன்பவுண்டடாக இருக்குன்னா அது பவுண்டடாக இல்லை அப்படின்னா அந்த செட்டு அன்பவுண்டடாக இருக்கும். செகண்ட் ரிசல்ட் என்னென்னா, the set of all natural number is bounded below but not above, one being the lower bounded. நேச்சுரல் நம்பர் செட் வந்து பவுண்டட் எபோவாக இருக்காது, ஆனால் என்னவாக இருக்கும்னா பவுண்டட் பிலோவாக இருக்கும். அதோட லோயர் பவுண்ட் என்னென்னா நமக்கு 1. ஸோ நேச்சுரல் நம்பர் செட் வந்து எப்போவுமே பவுண்டட் பிலோவாக மட்டும்தான் இருக்கும், பவுண்டட் எபோ கிடையாது. நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னென்னா, எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் பவுண்டட் எபோ அஸ் வெல் அஸ் பிலோ. ஒரு ஃபைனைட் செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செட்டு வந்து பவுண்டட் எபோவாகவும் இருக்கும், அதே மாதிரி பிலோவாகவும் இருக்கும். அதாவது ஒரு ஃபைனைட் செட் வந்து பவுண்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் மேக்ஸிமம் நம்பரும் இருக்கும், மினிமம் நம்பரும் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம பவுண்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எல்லா இன்டர்வலுமே, எல்லா இன்டர்வலுமே நமக்கு என்னவாக இருக்குன்னா பவுண்டட் செட்டாக இருக்கும். க்ளோஸ்டு இன்டர்வல், க்ளோஸ்டு ஏ கமா பி, அந்த மாதிரி க்ளோஸ்டு ஏ ஓப்பன் பி, ஓப்பன் ஏ க்ளோஸ்டு பி, ஓப்பன் ஏபி, எல்லா செட்ஸுமே எல்லா இன்டர்வலுமே என்னவாக இருக்குன்னா பவுண்டட் செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னா ஆர்டர்டு ஃபீல்டு. ஸோ ஆர்டர்டு ஃபீல்டு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபீல்டு வந்து ஃபாலோயிங் கீழே இருக்க ஆக்சியம்ஸ், ஒரு 4 ஆக்சியம்ஸ் இருக்குது, அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்டர்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர்டு ஃபீல்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, ஆர்லேருந்து அதாவது ரியல் நம்பர்லேருந்து நான் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 எலமெண்ட்ஸும் கீழே இருக்க 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கும், இல்லை ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும், இல்லைனா ஏ லெஸ் தென் பியாக இருக்கும். ஸோ எந்த 2 ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டனாலுமே எனக்கு என்ன கண்டிஷன், இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, ரியல் நம்பர்லேருந்து ஒரு 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்குது, நெக்ஸ்ட்டு பி கிரேட்டர் தென் சியாக இருக்குது. ஸோ ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சியாக இருக்கும்போது எனக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்னா ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லலாம், அதாவது சி லெஸ் தென் ஏன்னு சொல்லலாமா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிசல்ட் என்னென்னா, ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கும்போது எனக்கு ஏ ப்ளஸ் சி கிரேட்டர் தென் பி ப்ளஸ் சியாக தான் இருக்கும். 2 சைடுமே சேம் நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன, அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, சேம் இன்இக்வாலிட்டி தான் இருக்கும். ஸோ அதான் தேர்ட் கண்டிஷன். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கும்போது சி கிரேட்டர் தென் 0ங்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிங்கிற எலமெண்ட்டை 2 சைடும் எனக்கு மல்டிபிள் பண்ணும்போதும் எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கும்போது ஏசி கிரேட்டர் தென் பிசியாக தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து ஆர்டர்டு ஃபீல்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம். ஸோ ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு சப்செட் ஆறுங்கிற ரியல் நம்பர்லேருந்து ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறேன். அது வந்து பவுண்டட் எபோவாக இருக்கும்போது, அந்த ஆரோட சப்செட் வந்து பவுண்டட் எபோவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் சொல்லுவோம். செகண்ட் வந்து அதே மாதிரி ஆறுங்கிற சப்செட், ஆரோட நான் எம்டி சப்செட், எல்லா நான் எம்டி சப்செட்டுமே பவுண்டட் பிலோவாக இருக்கும்போது எனக்கு அதில் என்ன இருக்குன்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆக்சியம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டு. Ordered field which satisfy the completeness axiom is called the complete ordered field. அதாவது ஒரு ordered field வந்து completeness axiom satisfy பண்ணது அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன்னா complete ordered fieldன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா
ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, எக்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஒய்யும் ரியல் நம்பர் தான். இதில் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. ஒய்ங்கிறது என்ன எலமெண்ட்டாக வேண்டாம் இருக்கலாம். ஸோ ஒய்யை பற்றி சொல்லலாம், ஆனால் ரியல் நம்பர், இது பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். எனக்கு எண்ணுங்கிற நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, என்எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ எலமெண்ட்ரி செட் தியரியில் நார்மலாக இருக்க பேசிக்ஸ் டெஃபனிஷன்ஸ் இது தான். ஸோ ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, டெனுமரபிள் செட்டு, கவுண்டபிள் செட்டு, அன்கவுண்டபிள் செட்டு, அடுத்தது பவுண்டட், ஆர்டர்டு ஃபீல்டு, ஆர்டர் கம்ப்ளீட்னஸ், கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டு, ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நார்மலாக எலமெண்ட்ரி செட் தியரியில் இருக்க பேசிக் டெஃபினிஷனும் அதை பேஸ் பண்ண உள்ள ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக ரியல் அனாலிசிஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே கண்டினியூவாக போடுறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.